உங்கள் பாவங்கள் சிவரென்று இருந்தாலும் உறைந்த மழையைப் போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தம் பெற சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். எப்படிப்பட்ட பாவமா இருந்தாலும் அந்த பாவத்தை மன்னிக்கிற ஒரு கடவுள். இன்றைக்கு மனிதர்கள் பாவம் மன்னிக்கும்படியாக அநேக காரியங்கள் செய்கிறார்கள். அநேக பணங்களை செலவழிக்கிறார்கள், சில சமயத்துல அநேக பலிகளை செலுத்துகிறார்கள். ஆனாலும் பாவத்திற்கான பரிகாரத்தை பெற முடியவில்லை. இயேசு உங்களுக்கு இலவசமாக உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறார். வசனத்தை வாசிக்கும் பொழுது இரத்தம் பெற சிவப்பாய் இருக்கிற பாவங்களையும் மன்னிக்கிற ஒரு கடவுள். இந்த உலகத்துல எந்த மனுஷனாலையும் பாவத்துக்கு பரிகாரத்தை காணவே முடியாது. ஆனா பாவத்திற்கு பரிகாரத்தை கொடுக்கிற ஒரே ஒரு கடவுள் யார் அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அவரை யாரு சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய நாவினாலே அறிக்கை பண்ணுகிறார்களோ, இயேசு என்னுடைய பாவத்துக்காக மரித்தார் அப்படின்னு யாரு விசுவாசிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில பாவங்கள் மன்னிக்கப்படும், சாபங்கள் மன்னிக்கப்படும். உங்களுடைய பாவத்திற்கான ஒரே ஒரு தீர்வு இயேசுதான். அந்த தீர்வு இலவசமா கொடுக்கிறார். இலவசமா நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இயேசு இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். பாவத்திலிருந்து விடுவிக்கும்படி, சாபத்திலிருந்து விடுவிக்கும்படி, மரணத்திலிருந்து விடுவிக்கும்படி, வியாதியிலிருந்து விடுவிக்கும்படி இயேசு அழைக்கிறார். நீங்க அவரிடத்துல வரும் பொழுது இலவசமாக பெற்றுக்கொள்வீர்கள். இந்த வார்த்தை மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. ஆமென்.